மதியோட அப்பா அம்மா மதிக்கிட்ட நீ மாப்பிள்ளையை அடித்தது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அவர் தான்ப்பா என்னை முதல்ல அடித்தார், அதனால தான் நான் திருப்பி அவரை அடித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கராஜ், மதியோட அப்பா அம்மா இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. உடனே ராஜலக்ஷ்மி இருந்துட்டு, புருஷன் பொண்டாட்டியை அடிக்கிறது ஒரு பெரிய தப்பா, அதுக்காக இவ திருப்பி அடிச்சிருவாளா அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதோட காலமெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ எதுக்கு தேவையே இல்லாமல் மதி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா, எதுக்காக மதியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மதியோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன் பொண்ணு என் பையனோட சேர்ந்து வாழவே இல்லையா, புருஷனாவே நடத்த மாட்டேங்கிறாளாம், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுகிறா, கோவப்பட்டு அடிச்சிட்டான், அதுக்காக இவ திருப்பி அடிச்சிருவாளா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அப்பா சொல்கிறாரு, என்னோட பொண்ணு அடித்தது தப்புனா அப்போ உங்கள் பையன் அடித்ததும் தப்பு தானே அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆகுது எல்லாருக்குமே. ஓ, நீங்களே சரின்னு சொல்கிறீங்களா? அதான் நீங்கள் கரெக்டாக பொண்ணை வளர்த்து அமைச்சிருந்தா தானே அவள் கரெக்டாக பேசுவா, கரெக்டாக நடந்துக்குவா. நீங்களே சரின்னு சொல்லும்போது அவள் அப்படி தான் இருப்பா. உங்கள் குடும்பமும் தேவையில்லை, உங்கள் வீட்டு பொண்ணும் எங்களுக்கு தேவையில்லை, இவளை மன்னிக்கவே மாட்டோம், இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் அதே தான் சொல்கிறான். என்னை அடிச்சுட்டு என்னோட சேர்ந்து வாழ பிடிக்காதவளுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, இப்போவே அவளை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்களுக்கும் எங்கள் பொண்ணை இங்கே விட விருப்பம் இல்லை, இதுக்கு மேலேயும் அவள் இங்கே இருந்தால் கஷ்டப்பட்டு தான் தீர்வா, நாங்கள் இவளை கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணி மதியை இங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ அடித்தது மதிய தப்பு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ ராகவன் ராஜலக்ஷ்மி எல்லாரும், என்ன மாப்பிள்ளை நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க, அப்போ அவள் அடித்தது சரியா அப்படி சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் மதியை சுரேஷ் கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு, அவள் படித்த பொண்ணு, இந்த காலத்து பொண்ணு, கொஞ்சம் மனசு மாற டைம் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் யோசிக்கிறாரு, நமக்கு இந்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி கொடுத்ததே இவர், இப்போ இவரே இப்படி பேசுகிறாரே அப்படி சொல்லிட்டு, சரி இருந்தாலும் மதி பண்ணதும் தப்பு தான், ஏதோ அவங்க கோவத்தில் புருஷன் அடிச்சிட்டான், அதுக்காக திருப்பி அடிச்சிடுறதா அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதி இல்லவே இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணாமல் என்னை அடக்கணும்னு நினச்சி என்னை அடித்தது அவர் தான், நான் அதனால் திருப்பி அடித்தேன், அது ஏதோ பெரிய குத்தன்னு. ஆனால் ஒன்றுனா என்னோட அப்பா அம்மாவை வர வச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் சரியா அப்படி சொல்லி மதி கேட்குறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி படித்த பொண்ணு எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப், கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு லைஃப், இப்படி தான் இருக்கணும்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லா படியும் நம்ம நடந்துக்கிட்டால் தான் வாழ்க்கை நல்லா போகும். சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ சுரேஷ் அடிச்சிட்டான், அதுக்காக நீ திருப்பி அடித்தது தப்பு, அதுக்காக சுரேஷ் அடித்ததும் சரின்னு சொல்ல வரல, இதெல்லாம் மறந்து நீங்கள் திரும்பவும் இந்த வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. ஆனால் நீங்களே உங்கள் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லிட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்களே உங்கள் பொண்ணு பண்ணது சரின்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி அவள் மாறுவா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மதியோட அப்பா அம்மாவையும் பிடிச்சி அந்த இதிலே திட்டுற மாதிரி தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா, இல்லை மாமா, நான் இவளோட சேர்ந்து வாழவே என்னால் முடியாது, இவள் அடங்கவே மாட்டா, இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுமையாரு சுரேஷ், நான் சொன்னால் கேட்பேல்ல அப்படி சொல்லி இப்போ தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பாக்கியராஜ், மலர் இவங்க எல்லாருமே சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. நீ பேசுனது, நீ பண்ணது எல்லாமும் தப்பு தான் சுரேஷ், நீ அமைதியாயிரு அப்படி சொல்லிட்டு, என்னடி நீ என் பொண்ணு இது என் பையன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, இவ பேசுறது இவன் நடந்துக்கிறதெல்லாம் சரியா இருக்கா, இவன் வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாரும் எதிர்த்து பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுறது கரெக்டுன்றாங்க, நாங்கள் பண்ணுறதா தப்புன்றாங்க, இது எல்லாமே மாறி போச்சு, இவெல்லாம் சரியாகவே வரவே மாட்டா, இவ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இவ இந்த வீட்டில் இனிமேல் இவளை சேர்த்துக்கிறத ஐடியாவே இல்லை, தேவையே இல்லை, என்னோட பையனை வேற நோக்கி விட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது மதியை துரத்தி விடணும் அப்படிங்கிற கண்டிஷன்லேயே ராஜலக்ஷ்மி பேசிகிட்டு இருக்காங்க. ராகவனும் அதே தான் சொல்கிறாரு, இந்த முறை அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, ஆனால் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு திருந்தி இருப்பாளான்னு தெரியல அப்படி சொல்லி ராகவன் சொல்லிட்டு இருக்காரு. இதை இப்படியே விடலாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மதியோட அப்பா சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு இப்போது எங்கள் பொண்ணு எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், நீங்களும் உங்கள் வீட்டில் நிம்மதியாயிருங்க, என்னோடய பொண்ணு தான் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்கள, கொஞ்ச நாள் போனப்புறம் அவள் மனம் மாறி திரும்பவும் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ்கிறேன்னா நான் அனுப்புகிறேன், இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி சடனாக ஒரு முடிவை எடுத்து மதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. மதிக்கே இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா தன்னோட அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சேஞ்சஸ் வேணும், இங்கே இருந்தால் திரும்ப பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், வேலை வேற போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு மதியம் அங்கேருந்து அவங்க அப்பாவோட கிளம்புறாங்க.
அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வீட்டில் பேசிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, எப்பா அவள் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் ஏதோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவு திமிரு அவளுக்கு, அவளெல்லாம் இந்த வீட்டில் கட்டிட்டு வர்றதுக்கு தகுதியா? அவளை இந்த வீட்டுக்கு கட்டிட்டு வந்தால் எவ்வளவு திமிரு பண்ணி என்னென்ன ஆட்டம் போடுறா, இப்போ இந்த மலர் கூட என்னை எதிர்த்து பேசுகிறா அப்படி சொல்லி இப்போ வந்து ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மலர் கேட்குறாங்க, என்னத்த இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படியாவது நல்லது கெட்டது சொல்லி வாழ வைக்கணும்னு நினைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்க போல இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் சுரேஷ்க்கு அவளை கட்டி வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு, என்ன மாதிரி உனக்கு அளவுக்கு மீறின பேச்செல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? என்ன பாக்கியராஜ் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு மலரி நீ அமைதியாயிரு அப்படி சொல்லிட்டு, அம்மா நீங்கள் என்னதான் இருந்தாலும் மதியை போக விட்டுருக்கக்கூடாது, இங்கே இருக்க வச்சிருக்கணும், புத்திமதி சொல்லி நல்லது கெட்டது சொல்லி 2 பேரும் சேர்த்து வாழ வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளாம் செட்டே ஆக மாட்டாடா, நிறைய சான்ஸ் அவளுக்கு கொடுத்துருச்சு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு, ஆனால் அவளாம் இந்த வீட்டுக்கு அடங்க மாட்டா, என்ன பேச்சு பேசுகிறா, இப்போ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கா, அவளெல்லாம் சரின்னு சொல்லி இந்த வீட்டில் வச்சுருந்தா இன்னும் என்னென்னலாம் அவள் பண்ணுவா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மொத்தமாக மாறி போயிடுவாங்க அப்படி சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், இப்போ மலரும் எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்குது, அங்கே வந்து ரேவதியும் என்னென்னவோ புதுசாக பண்ணுறா, இந்த தைரியமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, எல்லாம் இந்த மதியை பார்த்து தான் கற்றுக்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது வீட்டில் அவங்க அதாவது ரேவதி பண்ணதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன ரேவதி மாப்பிள்ளை இங்கே வந்து சொல்கிறாரு அப்படின்றதுக்காக நீ போய் அங்கே மாப்பிள்ளையை சம்மந்திக்கிட்ட மாட்டி விட்டுருவியா? அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போது அவங்க அம்மா பிள்ளைகிட்ட சண்டை வர்றது உனக்கு அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாரும் ரேவதியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ சுரேஷ் பார்த்திங்கன்னா அவள் 10 நாள் கழிச்சும் வர தேவையில்லை, எப்பவும் வர தேவையில்லை, அவள் எப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் அப்போவே அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, மாமா சொன்னார் அப்படின்னு தான் அங்கே 2 நாள் போய் இருந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அவள் என்ன ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுரேஷ் பயங்கர டென்ஷன் ஆகி ரூம்குள்ளே போகிறாரு. பார்த்தீங்கன்னா நினச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே மதிக்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாரு நடந்ததெல்லாம் யோசிச்சு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத, ஏதாவது ஒரு நல்ல வேலையை பார்த்து தேடி அதுக்கப்புறமா நீ வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, அங்கே போய் வாழ்கிறதா வாழ வேணாவான்றதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எங்கள் பொண்ணாவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மதி யோசிக்கிறாங்க, ஒரு வேளை அவர் அடித்ததும் நம்ம திருப்பி அடித்தது தப்பா, நாமளும் கூட எதிர்த்து பேசுகிறோமா, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னென்னு தெரியலையே, நம்மளை ஏன் வேலையை விட்டு நிறுத்திருக்கணுன்ற ஒரு காரணம் தெரியாமல் நாமளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவர் வேறு இப்படி பண்ணி என்னென்னவோ நடந்துருச்சு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு, என்னால் தான் உங்களுக்கு ரொம்ப அவமானம் கஷ்டம்பா அப்படி சொல்லி மதி அழுகிறாங்க. என்னதான் நடந்தாலும் நீ எங்களோட பொண்ணுமா, நீ அதுக்காகலாம் அழக்கூடாது அப்படி சொல்லி மதியை சமாதானப்படுத்துகிறாங்க. உட்காந்துட்டு பாக்கியராஜும் மலரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னவோ நடந்து போச்சு, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தான் இந்த சுரேஷ் இப்படியெல்லாம் நடந்துக்கிறானோ தெரியல, எந்த டைமில் எதை பண்ணணுன்ற அறிவே இல்லை அவனுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாமே வந்து இந்த தங்கராஜ் மாமா கொடுத்த ஐடியாவாக தான் இருக்கும். சுரேஷ் ஏன் அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஆடிட்டுருக்கான்னு தெரியல, அவனோட லைஃப்பை எந்த மாதிரி கொண்டு போகணும்னு அவனுக்கே தெரியலையே, இவ்வளோ கோவப்படுறானே, அவனோட யார் தான் சேர்ந்து வாழுவாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷை பற்றி வந்து மலரும் பாக்கியராஜும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி தான் இப்போ இது சரி செஞ்சு மலர் வீட்டுக்கு வர போகிறாங்களோ தெரியல. இப்போ அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டு அங்கே எப்படியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபோனாவது பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மலர் வந்து மதிக்கு கால் பண்ணுறாங்க. இருக்க மலரே நடந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத அப்படி சொல்கிறாங்க. நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், சுரேஷ் தான் கோவப்பட்டு தாங்க புங்குன்னு கத்திட்டு இருக்கானா, நீயும் வந்து அவசரப்பட்டு அடித்து என்னென்னவோ நடந்து போச்சு, இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறோம், சரி கொஞ்ச நாளைக்கு நீ எல்லாத்தையும் மறந்து பொறுமையாக இரு, என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மலர் வந்து மதிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.